வெல்கம் டு சில்லி ஹேவன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது பக்ரீத் ஸ்பெஷல் உப்பு கண்டம். இது மட்டனில் செய்கிறது, ஈஸியாக செஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு 2 கிலோ மட்டன், மஞ்சப்பொடி 1.5 டேபிள் ஸ்பூன், உப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ஆப்ஷனல். எண்ணெய் ஊற்றி செய்யும்போது பூச்சி அதிகமாக ஒட்டும், அதனால் எண்ணெய் ஊற்றாமல் செஞ்சுருக்கோம். இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண மட்டனை பெரிய ஊசியில் திக்கான கயிறு போட்டு மட்டனை கோர்த்துக்கோங்க. மட்டன் எல்லாத்தையும் கயிறில் கோர்த்தாச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்கத வெயிலில் காய வச்சுக்கோங்க. நல்லா காயவும் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைப்படும் போது எடுத்து செஞ்சுக்கலாம். நல்லா காஞ்ச உப்பு கண்டத்தை அம்மியில் தட்டிக்கங்க. தட்டி செய்யல சீக்கிரம் வெந்துடும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். தட்டின உப்பு கண்டம் பெரிய பீஸாக இருந்தால் 2ஆக பிச்சுக்கோங்க. கடாயில் தேவைக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் தட்டி வச்சுருக்க உப்பு கண்டத்தை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. உப்புக்கண்டை வெந்து பொரிஞ்சு வரவும் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த ரவுண்டு உப்புக்கண்டை பொரிக்கையில் எண்ணெய் நுரைச்சி வரும், அதனால் பரவாயில்லை. அது மட்டனில் இருக்க ஃபேட் மெல்ட் ஆகிறதுனால எண்ணெய் நுரைக்கும். உப்புக்கண்டை அதிகம் கருகிராமல் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பக்ரீத் டயத்தில் உப்புக்கண்டை செஞ்சு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டா தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், கெடாமல் இருக்கும். ஆனால் நல்லா காய வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிறணும். உப்புக்கண்டை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு ரச சாதம், புளிச்சாறு, புளிக்குழம்புக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். உப்புக்கண்டத்தை வச்சு குழம்பு செஞ்சாவும் நல்லாயிருக்கும்.